மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே மகாகவி பாரதி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அவருக்கு தேவேந்திர குல வேளாளர் நடந்துக்கிறேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி அதை பெற வேண்டும் என்று காலம் காலமாக தமிழின வேந்தர் தலைமையிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக தான் கடந்த 1 ஆண்டு காலமாக கருப்பு சட்டை போராட்டம் என்று மக்களிடம் இதை விழிப்புணர்வை கொண்டு வந்து இன்று அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து இன்று நாங்கள் வெற்றி பெறுகின்ற தருவாயில் இருக்கின்றோம் என்று மகா மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு நமக்காக மத்திய அரசிடம் அதை வலியுறுத்தி இன்று இங்கிருந்து நமக்காக மனு மூலமாக பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். கூடிய விரைவிலே அதற்கான நம்மளுடைய அரசாணை வந்துவிடும் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். மக்களுக்கு நிச்சயமாக இந்த அரசாணை பெரிய ஒரு விடிவெளியாக விளங்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இதன் மூலமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பல நாள் கோரிக்கையான தேவேந்திர குல அரசாணை வெற்றி பெறுகின்ற ஒரு தருணமாக அது அமையும். இன்னும் மேலும் நாங்கள் இந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்பதையும் இந்த வேளையில் குறிப்பிடுகிறோம். இது அறிவிப்பதற்கே இந்த 1 வருஷம் தேவையா இல்ல தேர்தலுக்காக இதை அறிவிக்க காரணம் சொல்லி சில அமைப்புகள் சொல்றாங்க. தேர்தலுக்காக அறிவித்தாலும் சரி, அது மற்ற நேரம் நமக்காக மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற அரசாணை என்பது ஒரு முறை கொடுக்கப்பட்டு விட்டால் அது அரசாணை தான். ஆகவே தேர்தல் சமயத்திலே கொடுக்கின்றார்கள் என்று அதற்கு நாம் கப்பம் கட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இல்லை, இப்போ 400 நாட்கள் நீங்கள் கருப்பு சட்டை அணிந்த பிறகும் கூட இன்னும் பரிந்துரைக்கு தான் அந்த செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒரு ஏன்னா கடந்த தேர்தலில் கூட நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிங்க. இன்னும் இதுக்கு ஏதாவது ஒரு காலக்கெடு இருக்கிறதா? இல்லை, இப்போ விரைவில் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து விட்டார்கள் என்றாலே அது விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு அரசாணை தான். அதை
அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அது அரசாங்கம் எங்களுக்கு வழங்கும். அப்படி இல்லை என்றால் உங்களோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன மாதிரியான போராட்டம்? அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவின் மூலமாக தான் நாங்கள் அதை அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போவது, ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்காதுன்னு என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதுவரை அந்த பரிந்துரை செய்து அந்த ஆணை வருது வரை உங்களோட கருத்து? கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் தொடரும். 15ஆம் தேதி கூட எங்கள் மாநிலத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் சங்கிலி போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கின்றோம். அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். விரைவில் நாங்களுக்கு அந்த அரசாணை கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அரசாணையும் உடனடியாக வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வரும் என்பதை எதிர்பார்க்கிறோம். தமிழக மக்கள் முன்னேற்றங்கள் ஏதாவது ஒரு காலக்கெடு வச்சிருக்கீங்களா? அரசாங்கத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கின்றது. இதற்கு காலக்கெடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா விரைவில் என்பதுக்கு அது ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இருக்கலாம், 1 வருஷமும் இருக்கலாம்ல. அப்படி இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கோம்.